Thank you all. Actually, Chief Guest அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட அழைப்பை ஏற்று வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பித்து கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் டைரக்டர் மட்டும்தான், ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் வந்து நான் வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ யாரும் வாய்ப்பு தரல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு வளருது, அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணிக்கிறதுக்காக லிரிக் ரைட்டர் அருண் பாரதி அவர்களை அழைக்கிறேன். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள், நடிகர் ராதாரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்தித்து கடைசியாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால் அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுதலை, இது கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன், சினிமாவில் எதாவது பண்ணணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார், இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் இங்கே உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவார், அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைவம் ரவி அவர் தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும். அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையாக ஜாலியாக இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும், பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பார். எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு, அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகாக காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர், அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணனாலாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டாக இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸோடு இது என்னோட முதல் மேடை நடிகனா, எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து March 21 தியேட்டர்ஸில் வருது, எல்லாரும் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதோஷ். அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார், எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சாந்தினியோடையும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி that I'm teaming up with them. ட்ராமா சொன்ன மாதிரி March 21 வருது, தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரது ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் அப்கமிங் ஸ்டார். ஆல் தி வெரி பெஸ்ட் அகெயின். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாக்கியராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் நம்மளும் வந்து இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமமில் வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். இங்கே இருக்கிறவங்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட வணக்கங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் இல்லை நிறைய லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் யாரும் சரியாக தெரில எனக்கு.
இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக கோவிட் டைம் அவரை நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக அந்த குவாலிட்டியை பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வேல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடியே அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆங்க, ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம். ஆக்சுவலாக அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருந்தாரா. ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவரு முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரியல. அவர் வந்து அவரும் எக்ஸலண்டா நீங்க ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷனலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைம்ல நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம். நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் KS சித்ரா அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 million வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ரா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஐயருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம். அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பண்ண ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிட்டே இருக்கணும். நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21st March வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துட்டு when we came to the business arena அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அது கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ள வந்தார் எங்களுக்கு. இளமாறன் சார் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ நான் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் தி டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த்நாக் ப்ரோ, சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த இட்ஸ் ஆந்தாலஜி மூவி. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னன்னா ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து March 21st தியேட்டரில் வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்துக்காகவுமே முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிதுரை சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நானும் இப்போ பேசினார்ல ஸ்மைல் செல்வா, அவருமே வந்து ஒரு தனி ட்ராவல் இருக்கும்.
படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கே ஓடுறேன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் ஓடுவோம். ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கோம், ஓடி ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மார்ச் 21 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எதுலலாம் போட்டு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம். வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு மேடையில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னோட சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் தான் ஹீரோஸ். ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொண்டாடி உங்கள் எழுத்து மூலமாக ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறவனை கூட கிளப்பி தியேட்டருக்கு கொண்டு வரக்கூடிய எழுத்து வந்து பவர்ஃபுல்லானது உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான், யூடியூப்பில் வர ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் தான் ஹீரோஸ் அதுக்கு. அண்டு மேடையில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்டு விஜயதாரணி மேம், அவங்கள நான் வந்து அரசியல் மெடல் தான் பார்த்துருக்கேன். சினிமா மெடல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் டு சினிமா மேம். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் இளமாறன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட், என்னுடைய நண்பர் இளமாறன் இஸ் a gem of a person. அதாவது சினிமாவில் நேர்மையாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான ஒரு ஆள். எப்போவுமே வந்து தனக்கு என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இவர் வந்து எப்படின்னா முதல்ல அடுத்தவங்களுக்கு என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக தன்னுடைய இதை வந்து வச்சுப்பார். அந்தளவுக்கு சினிமாவுக்கு ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆள். இவர் இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், பல வெற்றிகள் அடையணும். இது வந்து அவருடைய முதல் படம். ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்டு நீங்கள் உட்காருங்க. ஸோ அண்ட் லைஃப்பில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல் தடவையாக அதில் இறங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சினிமா வந்து கேட்கவே வேணாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ராமாவை தாண்டி அதை தாங்கி நின்று அதுலேருந்து பயந்து ஓடாமல் பின்வாங்காமல் நின்றுட்டு இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாறும், ஒரு வெற்றியாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராமாவை தாங்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் தான். ஸோ இந்த ட்ராமாவும் அந்த ஸ்வீட் ஜேர்னியை போய் அடையும், அந்த மெமரிஸை அடையும். இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரூமா பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ராதாரவி சாரும் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடல்கள் வந்து என்னை மட்டும் திருப்திப்படுத்தாமல் ராதாரவி சார் அந்த காலகட்டத்தில் இருந்து வர்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரையும் வந்து அதை திருப்திப்படுத்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த ட்ரெய்லர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை விட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற இளமாறன் சார், அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த படத்தில் இருக்கிற அந்த படத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட இளமாறன் சார் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பழுத்த அனுபவம் உடைய ஒரு நபர். ஆர்எஸ் இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்னியில் ஈபியாக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சோனி என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஒரு 10 வருடத்துக்கு மேலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் ஒர்க் பண்ணி அந்த அனுபவத்தோட திரையுலகுக்கு வந்து தயாரிப்பாளராக ஒரு விநியோகஸ்தராக உள்ளே வராரு. உள்ளே வரும்போது அவருக்கு வந்து ஒரு படத்தை, நல்ல படத்தை, அதுவும் மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படத்தை தெரிவு செய்கிறதுல வந்து ரொம்ப ஒரு அனுபவம் இருக்குன்றதை நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு படம் வந்து பார்த்துட்டு வெளியில் வருவார், வந்துட்டு டக்குன்னு எனக்கு கால் பண்ணுவார், வெற்றி இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த படத்தை நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து தியேட்டரில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை உள்ளே கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு புது விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல 24 ஹவர்ஸும் இயங்கிக்கிட்டே இருப்பார். ஒரு படம் வந்து வருதுன்னா அந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, மக்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா முதற்கொண்டு அவர் வச்சுருப்பார். ஸோ அவர் மேலே எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மேடையில் இன்னொரு விஷயத்தை நான் ஒரு பதிவு பண்ணுறேன். இளமரன் சார் இன்னொரு 5 வருடங்களில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து நிற்பார். இந்த ட்ரூமா படத்தோடைய குருவுக்கு
அப்புறம் தம்பிதுரை, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதீப் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் பிளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளெஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் பிரஸ்னா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த மேடையில் அவன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்க்கு அவன் வருவான். அவ்வளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் பிரஸ்னா. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக ஓடணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக the very talented, the very beautiful, our actress, heroine Chandani, please come on to the stage, ma'am. ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ள இவர் அப்படியே போய் ஃபிட் இன் ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு வெர்சடைலான ஆக்டர். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம், ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காஸ்ட் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமா வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறத வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டு தான் மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.
பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லாமல் இதுவும் ஃபஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம், ஸ்டேஜ்னாவே பயம். இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனார். ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதில் வில்லன் கேரக்டராக ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயத்தில் பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாபில் இருக்கிறேன், எம்ப்ளாயாக கார்ப்பரேட் நிறுவனத்தில். ஒரு ஜாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இவர் மட்டும் எப்படி நம்ம கூட தான் இருக்கிற தம்பி, இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அது என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தை நம்ம அவர் தவற விடாமல் இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம், தம்பி நானும் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இது ஓனாக முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து நான் டிவிலெலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி தான் நேரில் ஸ்டேஜில் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நல்லா சிறப்பாக. ஆனால் அவருக்கு வந்து 3 முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காமல் பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டில் கொடுப்பேன். முந்தானே முடிச்சு அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன், என் ஒய்ஃபுக்கிட்ட. அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதேமாதிரி ராதாரவி சார் வில்லன் கேரக்டர்லாம் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பார். நானே என் ஒய்ஃபுக்கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. நீ உன் ஸ்டேஜில் பண்ணு, நீ அவன் ஸ்டேஜில் பண்ணுற அப்படிமே. ஆனால் அவர் சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான். மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடை மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நைட்டு பகலாக உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு. அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையில் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. Please come on to the stage and share a few words, ma'am. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை 1-2 பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழுமுதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது 2 வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது. 24 ஹவர்ஸாக வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்டப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரமாட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்ன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோடு வருவாங்க,
தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமாக ப்ரிவியூவில் சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு, பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த நாளுமே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சோட போகாது, அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர், இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலையில பாட்டு ஒன்று, இன்னொன்னு ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவல்ல இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுல இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்க தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமா படம் கொண்டு சேர்க்கப்படும், அதுல இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா படம் பெரிய வெற்றியை காண. அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா, அதை ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர், ஆனா அந்த வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்போது உங்களால என்ன செய்ய முடியும்னு முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்களும் உங்க கூட இருக்கோம், நீங்க தைரியமா படம் எடுங்க, இதை வெற்றியா செய்து காமிப்போன்ட்டு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன்ஸ நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட ட்ராமால இருந்து வெளிவருது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ட்ராமால இருந்து வெளிவருது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்கியராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன். அந்த அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவரா இருக்கலாம், ஆனா அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்க குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவரா இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவரா இருந்தா அன்னைக்கு பெரிய ஜாம்பவான். பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படிதான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியே அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து
இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல நடக்க போற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.